நம்ம நாய்க்குட்டியோட நம்ம விளையாடுறதுக்கு ஒரு சரியான வாய் விளையாட்டு ஒன்று இருக்கு. இந்த விளையாட்டு மூலியமா அதுக்கு ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், காலையில இருந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காத எந்திரிச்சு நூறு அப்படின்னு சொன்ன மாதிரியும் இருக்கும். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 30. ஃபர்ஸ்ட் அவனுக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஒரு டாய் ஒன்றை தூக்கி, இன்னும் அடிக்கவே இல்லை, எங்க ராசா ஓடுற, வா 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 வா. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஆமா, இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச டாயை தூக்கி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போய் அவன் என்கிட்ட எடுத்துட்டு வருவான். நான் உடனே அவன் வாயில இருந்து அதை புல் பண்ண ட்ரை பண்ணுவேன், அவன் என்கிட்ட இருந்து புல் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒரு 10 நிமிஷம் சரியான ஃபைட்டிங் போகும். நாய்ங்களுக்குலாம் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப தூக்கி எடுப்பேன், திரும்ப எடுத்துட்டு வருவான், திரும்ப புல்லிங் போடுவேன். பாக்குறவங்களுக்கு மேபி நான் ரொம்ப ஹார்டா ஆட்டுற மாதிரி இருக்கான், பட் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா இவனா குட்டி குழந்தையிலேருந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால இப்போ செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவனே கேட்பான், ஆட்ரா பத்தலடா ஆத்து ஆட்டுன்னு. அப்புறம் இன்னொரு விளையாட்டு விளையாடுவேன், மென்டல் ஸ்டிமுலேஷனுக்காகன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கயிறு எடுத்துட்டு சுத்துவேன். நம்ம சின்ன வயசுல எல்லாம் சுத்துற ஃபேன்ல கையை நடுவில் கரெக்டா விட்டுட்டு ஃபேனை புஷ்டேன்னு சொல்லுவோம் தெரியுமா? இந்த மாதிரி கரெக்டா இவன் அந்த கயிறுல ஒரு கேப்பை கண்டுபிடிச்சு நான் கயிறை புஷ்டேன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி டெய்லி 3 வேளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் விளையாடுவேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாயெல்லாம் ரொம்ப ஓடக்கூடாதுன்னாங்க, இப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி விளையாடுறேன். இன்னும் இதுல நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு டாய்ஸை ஃபெச்சுன்னு சொன்னா எடுக்கிறான், இதே அவன் சாப்பிட்ற தட்டை ஃபெச்சுன்னு சொன்னா எடுக்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு டாயை தூக்கி போட்டு அவன் எடுத்துட்டு வந்தானா, நான் புல்லே பண்ணாம டிராப்னு சொன்னா விட மாட்டேங்கிறான். பட் மண்டையில ஒரு டாப் பண்ணா அதுக்கப்புறம் விட்டுறான். அவனுக்கு இன்னும் அந்த டிராப்ன்ற வார்த்தை புரியல, பட் மண்டையில தட்டினா நம்ம வாயில இருக்கிறத விட்டுறணும்ன்றது அது புரியுது. சோ இது ரெண்டுத்தையும் எப்படி ஒர்க் பண்ணலாம்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லி விட்டு போங்க. ஆனா இந்த புல்லிங் ஒர்க் அவுட் மூலமா மாராக்கு பின்னாடி மசில்லாம் டெவலப் ஆகுது, அதை நான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விளையாடுற வேற ஏதாவது விளையாட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நண்பர்களே ப்ளீஸ் கமெண்ட் போட்டு விட்டு போங்க, அதை நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். நாய் செய்திகளுக்காக நானும் என் நாய்க்குட்டி மாறணும். டாடா. ஒரே நிமிஷம் இருங்க, எங்கேயோ பக்கெட்டை போட்டு உருட்டுறான்னு நினைக்கிறேன்.